என்னையா உதயா ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிற. அதான் நானே நேர்ல பார்க்கலான்னு வந்துட்டேன். வா, உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நானும் உன் கூட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. வா, அப்படி ஒதுக்குப்புறமா போய் பேசுவோம். உள்ள ரொம்ப இருட்டா இருக்கும் போல இருக்கியா. இருட்டு தானே வசதி. என்ன முருகா, மெட்டீரியல் எடுக்க கற்றுக்கிட்டியா? ஆமாடா, இப்போதான் கொஞ்சமாக கற்றுன்னு இருக்கேன். என்னடா இப்படி சொல்கிற? இந்த பாரு, இதுக்கு பேர் தான் கடக்கு. இது விலையே போகாது. இந்த பித்தளை, பிளாஸ்டிக்கு, அப்புறம் அந்த வெள்ளி கம்பியில் ரோல் மாதிரி வரும். அந்த மெட்டீரியல்லாம் செம்ம மால்றா. அந்த மாதிரிலாம் கிடைச்சா விட்டுறாத. அப்போ ஏன் நீ விலை போகாத இதை தூக்கின்னு தெரியுற? என் தலையெழுத்து இதானே கிடைக்குது. ஏய் மாப்பிள்ள, இதாண்டா மச்சன்றது. சரக்கு தேடி இருந்து பார்த்தேல. கிளம்பிட்டேன் பாரு. ஏய், இது எங்க ஏரியா. ஏரியாவும் ஏரியா தான். சரக்கு எங்க ஏரியா சரக்குடா. ஏய் சரக்குறா, நாங்க எங்க ஏரியா கிளம்புறோம். அதெல்லாம் முடியாது, மரியாதையா போயிடு. சரக்கு உள்ள போக முடியாது. அத ஏரியா விட்டு போக மாட்டேன். என்னடா பேச்சு? ஏய் குருங்கிட்ட வேற ஏரியா பசங்க தகரா பண்ணா. வாடா போலாம். ஏய், உங்களுக்கு என்ன பிரச்சனை? முடி போடா. ஏய், இதுக்கு மேல பேசுற சாவடிச்சற சொல்றேன். ஏய், சண்டை போட நீ கம்முனு நான் பாத்துக்கறேன். என்னடா நீங்க என்ன? ஏய், வாடா டேய். அச்சி. ஏய் பசங்களா, வீரம். என்னடா இங்க பிரச்சனை? அண்ணா, ஏற்கனவே அவங்க ஏரியாக்கு போய் பிரச்சனை ஆச்சுன்னு சொன்னால, இப்ப நம்ம ஏரியாக்கு வந்து பிரச்சனை பண்றாங்கண்ணா. நீ ஆட்ரா சரக்கு போடுற? நைலான் கதிரு. கதிரே, நான் சூலமூர்த்தி பேசுறேன்ப்பா. உன் பசங்க ஏரியா விட்டு ஏரியா வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானுங்க. என்னன்னு கேளு. நான் பேசுடா. சொல்லுண்ணா. நான் நாயில் அந்த சரிண்ணா சரிண்ணா. ஏய் அண்ணன் பிரச்சனை வேணா சொல்லிட்டாரு. வா கிளம்பு. ஏய் எல்லாம் போங்கடா, போங்க. ஏய் வாடா. எங்க ஏரியா சரக்கு இங்க ஏன் அவருக்கு தெரியுமா? லவ் 2 பேருக்கும். நல்லா பாருங்க. டேய் என்னடா முதலாளி ஓசில வேலை வாங்குறேன்னு நினைக்காதீங்க. லோட் ஏத்தி முடிச்சிட்டு வாங்க, பீரும் பிரியாணி வாங்கி தரேன். டேய் பாத்ரா. இளைய தளபதி பாட்டு போடுனா. ஏய், ஏன் தலைப்பாட்டு போட்டு ஆகாதா? தல தனுஷ் பாட்ட போடுனே. ஏய் நீங்க வாங்குற 5-10க்கு இதெல்லாம் தேவையாடா? பேசாம சரக்கு ஏத்துக்கடா. டேய் போய் போய் வண்டி ஏறா. ஏய் ஏத்துடா, டக்குனு மேல தூக்கி போறா. முருகா, வாயில புழுக்கு தாண்டா வைப்பாங்க. இப்பெல்லாம் வாயில பணியாரத்தை வச்சுட்டு கமுக்கமா இருப்பாங்கோ. அதுவும் குழிப்பணியாரம். என்ன வேணும் இங்க? உன்னை பார்க்க தாண்டி வந்தேன். என்னதான் காலையிலே பாத்தியே. யாரை பார்க்க வந்தேன்னு தெரியும். அந்த பக்கமா போ, அவன் வருவான். சரிடி. நீ எதுக்கு இப்படி குப்பை பொறுக்கி கஷ்டப்படுற?
ஏன் கூட வா, நான் வேலை பார்க்குற ஸ்டோர்லயே வேலை வாங்கி தரேன். யாருக்கு வேணும் வேலை? கோப்பர் இருக்குதுன்னா அவ்வளோ கேளமா போச்சா? இங்க உடம்பு தான் அழுக்காகும், மனசுல பொய் சொல்றது, ஏமாத்துறது, போட்டு கொடுக்கறது, கை கட்டி நிக்கிறது, விரட்டினா வேலை செய்யறது, கேள்விக்கு பதில் சொல்றது எதுவுமே இந்த வேலையில இல்ல. டான்னு பசிக்கும், டக்குன்னு தூக்கம் வரும். இப்போ கூட என்னை பார்க்கறதுக்கு ஒரு மேனேஜர் நீ ஏதாவது பொய் சொல்லிட்டு தான் வந்திருப்பேன். ஆனா என் தொழில் அப்படி இல்லை. நினைச்சா வேலை பார்க்கலாம், முடியல ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த இருக்காரு இவர பேருக்கு தான் முதலாளின்னு கூப்பிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் அவர்கிட்ட பழகிட்டு இருக்கோம். நாங்கள் நல்லா சரக்கு எடுக்க தெரிஞ்சா காலையில் 6 to 10 500-600 சம்பாதிப்போம். சாயங்காலம் 4 to 6 300-400 சம்பாதிப்போம். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிப்போம். இன்னைக்கு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க கூட இந்த அளவுக்கு சம்பாதிக்கிறது இல்லை. எங்களில் யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் ஆஸ்பத்திரியில் சேர்த்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்குவோம். அவரு கூட நேற்று வரைக்கும் குப்பை பறிக்கிட்டு இருந்தவர் தான். ஆனால் இன்னைக்கு இந்த குடோன்னு 2 வீடு 4 கடைக்கு ஓனர். என்ன இருந்தாலும் குப்பை பொறுக்கிறவன் கேவலமா பேசிட்டல. என்ன பிடிக்கலன்னா போயிடு. இல்ல முருகா, நான் சொன்னது நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் உன்னை விரும்பினதே நீ நல்லவன்றதுக்காக தான். நான் தொலைச்ச பணத்தை கூட நீ எனக்கு எடுத்து கொடுத்துருக்க. நான் லவ் பண்ணது ஒண்ணுதான், உன் தொழில் அல்ல. நீ கஷ்டப்படுற மாதிரி பேசியிருந்தா என்ன மன்னிச்சிடு.
சொன்னதை கேட்டு நின்ன அடிப்போடி நான் நம்பவில்லை. என்ன சொல்ல அந்த தேவதையே வரமாக வந்து விட்டதே. அடி போடி போடி பொட்ட புள்ள, நீ பக்கம் வந்தா கெட்ட புள்ள. எல்லாம் வச்சுட்டோம் போல இருக்கு. சுப்பிரமணியா, ஒரு ஆஃப் ஆயில் போடு. போட்டுறேன்யா. அப்பா பெப்பரை கொஞ்சம் தூக்கலா போடுப்பா. கொஞ்சம் முருகா இருக்கேன். ஹலோ, எங்க இருக்கீங்க ஏட்டியா? இன்ஸ்பெக்டர் கத்திக்கிட்டு இருக்காங்க ஏட்டியா. இந்த வாங்கிட்டயா? சீக்கிரம் வாங்க. ஒரு ரவுண்ட் போட்டு தானே ரவுண்ட்ஸே போவாரு. எனக்கு தெரியாதா? எந்த பையன் எவ்வளோ ஆட்டையா பிடிச்சிட்டு தெரியலையே. என்னாச்சு ஏட்டையா? ஒன்றும் இல்லைப்பா. என்னையா? எஸ்ஐ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஏட்டியா. யோ, எவனோ என்கிட்டயே ஆட்டையை போட்டு போயிட்டாயா. தில்லா போலீஸ்காரங்கிட்டே ஆட்டிய போட்டா பெருசு. கடைக்காரன் திருடுறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லையா? போலீஸ்காரன் திருடுறதா திருடு சொல்லு. டேய், இது பரப்பாட்டிக்காரன் போட்டி தானே? டேய், டேஸ்ட்டை பார்த்தா தெரியல. அவங்க கடை தான். போலீஸ்காரங்க கட்டின பார்த்து இல்ல, அதனால தான் அவளை டேஸ்டா பண்ணிருக்கானுங்க. தலைக்கறியும் 100 ரூபாய்க்குள்ள டேஸ்டா இருக்கும்டா. ஏய், பாய்ங்களுக்கு ஒரு தனி கை பக்கம் இருக்குடா. அவங்க சமைச்சது செம்ம டேஸ்டா. டேய் முருகா, சாப்பிட்றா. எனக்கு வேணாம்டா. ஏய், மாட்டினா எல்லாத்தையும் தான் லாடம் கட்டுவாங்க. மனசாட்சி கொடுத்துன்னு நீ மட்டும் சாப்பிடலன்னா உனக்கு என்ன மாலையா போட போறாங்க? சாப்பிட்றா. இட்லி பசல குடுறா. என்ன முருகா, இன்னும் ராணி வரல போல இருக்க? டேய், அவனுக்கு தான் ஆல்ரெடி இருக்கடா. இன்னும் என்ன கல்யாணம் தான் பண்ணணும். கல்யாணம் பண்றதும் செல்போன் வாங்குறதும் ரெண்டுமே ஒன்று தான். கொஞ்சம் லேட்டாக வாங்கியிருந்தா லேட்டஸ்ட் மாடலே வாங்கிருக்கான்னு ஃபீல் பண்ண தோணும். டேய், பெண்ணும் போது தரும், கல்லும் போது தரும். அதான் பெண் கல்னு வச்சிருக்காங்க. சரக்கு சிப்ஸ் தான்டா. ரைட்னா எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். ஏய், ஏய் கொசு கடிக்குதா, எந்திரிடா. ஏய், அவனை எழுப்புங்கடா. ஏய், சரி வாங்கடா வாங்கடா போ. அப்புறம் என்ன இவனை இங்கே விட்டு போச்சுட்டியா? குடோன்ல போய் தூங்கலாம். நீ எல்லாம் ஒன்றும் துணைக்கு படுக்க வேணாம், பேசாம வா. அவனா எந்திரிச்சு வந்துருவான். நீ சரக்கு எடுக்க வரலையா? எவனையும் காணோம். நம்மளை விட்டுட்டு நேரத்தோட சரக்கு எடுக்க போயிட்டாங்களா? வெள்ளி கம்பியில ரோல் மாதிரி வரும். இந்த மெட்டீரியலாம் செம்ம மால்றா. அந்த மாதிரிலாம் கிடைச்சா விட்டுறாத.
ஹலோ கிருபா. சார் சொல்லுங்க சார். இங்க ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. கொண்டு வந்துரு. தோ இப்போ எடுத்துட்டு வந்துரு சார். ஓகே. டேய் வண்டி ரெடி பண்ணு. புரோக்கன் பிரிட்ஜ் போணும். சுத்தி எல்லா இடத்துலயும் தேடுங்கடா. எங்க தேடி மூட்டையை காணோம். நல்லா இங்கே தேடுறான்னு சொல்றேன்ல. நல்லா தேடியாச்சு. மூட்டைங்க இல்ல. புலி போட்டு வாண்டா. டென்ஷன் பண்ணாதீங்கடா. ரெண்டா கல்லு உடைஞ்சிருக்கு. மூட்டை போயிடுச்சு போல. என்னாச்சு? என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. என்ன லிண்டா? கேக்குறேன்ல. மூட்டை எடுத்தாச்சா? மூட்டை மிஸ் ஆயிடுச்சு போல. நல்லா தேடுங்கடா. இல்ல அப்ப பண மூட்டை எங்கடா போச்சு? கடவுளே, நான் உன்கிட்ட கொஞ்சம் தானே கேட்டேன். இப்படி கோடி கோடியா அள்ளி கொடுத்துட்டியே. போதும், நிம்மதியா இருக்கேன். மேனேஜர் இருக்காங்க.